Hi friends, this is Krovan. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்து முடிச்சுட்டு இண்டஸ்ட்ரிக்குள்ளே F&B சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு இண்டஸ்ட்ரிக்குள்ளே புதுசாக வரவங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். இன்றைக்கி என்னோடய டாபிக் என்ன அப்படின்னா F&B சர்வீஸ் அப்படின்னா என்ன, டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே புதுசாக வரவங்களுக்கு F&B சர்வீஸை பற்றின பேசிக் டிப்ஸை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இந்த ஒரு டிப்ஸை நீங்கள் பண்ணால் தான் நீங்கள் அங்கே நிறைய டிப்ஸ் வாங்க முடியும். F&B சர்வீஸ் அதாவது ஃபுட் அண்ட் பெவரேஜ் விருந்தோம்பல் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வீட்டுக்கு விருந்தாளி ஒருத்தங்க வந்தாங்க அப்படின்னும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா முதல்ல போயிட்டு அவங்கள வந்துட்டு வெல்கம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு தண்ணி கொடுப்போம். அந்த ஒரு நிகழ்வில் ரெண்டு பேருக்குமே உள்ள அந்த ஒரு ஃபினைப்போட ஃபுல்ஃபில் ஆனது நீங்கள் சர்வீஸ் பண்ணி நீங்கள் கற்றுக்குங்க. அதாவது கிச்சன்லேருந்து ஃபுட்டு வந்துச்சு அப்படின்னா அந்த ஃபுட்டை கொண்டு போய்ட்டு டேபிளில் ப்ரெசென்ட் பண்ணுறது மட்டும் கிடையாது, கூடவே உபசரிக்கணும். அதாவது சேவைன்னு கூட சொல்லுவாங்க. அந்த ஒரு சேவையை தேடி கெஸ்ட்டு வருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா கெஸ்ட்டை தேடி நாம் வந்துட்டு போயிட்டு சேவை செய்யலாம். அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத கேட்டு நம்ம வந்துட்டு அவங்களை வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணுவோம். அதாவது உபசரிப்போம். அந்த உபசரிப்பு முடிஞ்ச பிறகு அவங்கள வந்துட்டு தேங்க்யூ சொல்லி நம்ம அனுப்பிச்சி வைப்போம். ஸோ இந்த ஒரு சேவையை செய்ய புதுசாக வரவங்களுக்கு பேசிக்காக தெரிய வேண்டிய ஒரு சில டிப்ஸை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1, உங்களோட பர்சனல் ப்ராப்ளம், நல்லது கெட்டது கஷ்டம் நஷ்டம் எதுவாக இருந்தாலுமே டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே F&B சர்வீஸ் ஏரியாவுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி நீங்கள் வெளியே வச்சுட்டு வரணும். ஒன்ஸு நீங்கள் உள்ளே வந்துட்ட பிறகு கெஸ்ட்டுக்கிட்ட எப்போதுமே சிரிச்ச முகமாக தான் நீங்கள் இருக்கணும். நம்பர் 2, நீங்கள் கெஸ்ட்டோட டேபிளில் ஃபுட்டு சர்வீஸ் பண்ணும்போது டேபிளில் லேடிஸ் யாருனா இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்துட்டு லேடிஸுக்கு கொடுங்க. அப்படி லேடிஸுக்கு கூட வயசானவங்க யாருனா இருந்தாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். தயங்காமல் வயசானவங்களுக்கு ஃபஸ்ட்டு சர்வீஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா லேடிஸுக்கு கொடுங்க. சரி, அப்போ குழந்தைங்க டேபிளில் இருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு ஒரு கேள்வி வரும்ல. அப்படி குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா முதல்ல குழந்தைக்கு கொடுங்க, அதுக்கப்புறமா மற்றவங்க எல்லாருக்கும் நீங்கள் கொடுங்க. நம்பர் 3, நீங்கள் எப்போதுமே கெஸ்ட்டுக்கிட்ட ஆர்கியூ பண்ணவே கூடாது. அவங்க தப்பே பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்துட்டு அவங்க கூட ஆர்கியூ பண்ணக்கூடாது. உங்களோட சுப்ரியர் யாரோ அவங்கக்கிட்ட உடனே வந்துட்டு தெரியப்படுத்துங்க, நீங்கள் ஆர்கியூ பண்ணாதீங்க. நம்பர் 4, F&B சர்வீஸோட டிபார்ட்மெண்ட் எதுவாக இருந்தாலும் அது பேங்க்வுட், பார், ஒரு ரெஸ்டாரண்ட், ஒரு காஃபி ஷாப் எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய ஸ்க்ரூ மெம்பர் அவங்க கூடவும் சரி, அதாவது சுப்ரியர் யாராக இருந்தாலும் சரி, ஒரு சைட் செக்ஷன்லேயோ அல்லது ஓரமாக ஒரு கார்னர்லேயோ சேட் பண்ணுறது, ஃபன் பண்ணுறது, கமெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸும் நீங்கள் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா கெஸ்ட்டு வந்துட்டு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணணும். நீங்கள் தேவையில்லாமல் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணிங்க அப்படின்னா கம்ஃபர்டபுளாக அவங்க ஃபீல் பண்ண மாட்டாங்க. நம்பர் 5, ஐ கான்டாக்ட். அதாவது டேபிளில் கெஸ்ட்டு சாப்பிட்னு இருக்காங்க அப்படின்னா உங்களுடைய கவனம் ஃபுல்லாக அந்த ஒரு டேபிளில் தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா கெஸ்ட்டு சாப்பிட்னே இருக்கும்போது தண்ணி தேவைப்படும், அப்புறம் டிஷ்யூ தேவைப்படும், வேறு எதனா ரன்னிங் எதனா ஆர்டர் பண்ணுறதுக்காக அவங்க உங்களை கூப்பிடலாம். ஸோ உங்களுடைய கவனமானது கெஸ்ட்டோட டேபிள் மட்டும்தான் இருக்கணும். நம்பர் 6, நம்ம வந்துட்டு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கும்போதோ இல்லைனா வந்துட்டு கெஸ்ட்டுக்கிட்ட பேசும்போதோ ஸ்வெக்கம் போட்டுக்கிட்டு பேசவே கூடாது. நம்பர் 7, கெஸ்ட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது டேபிளை க்ளீன் பண்ணுறதோ இல்லைனா ஃப்ளோரை க்ளீன் பண்ணுறதோ நீங்கள் பண்ணவே கூடாது. அப்படி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா அவங்க சாப்பிடும்போது கல்ட்டியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ சாப்பாடு அப்படின்றது அவங்களால முழுசாக சாப்பிட முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில செயலை வந்துட்டு நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க. கெஸ்ட்டு போன பிறகு நீங்கள் தாராளமாக நீங்கள் பண்ணலாம். நம்பர் 8, F&B சர்வீஸில் நம்ம எல்லாருமே ஒன்ஸ் கெஸ்ட்டுக்கு சர்வீஸ் பண்ணிட்ட பிறகு இல்லைனா ஒரு சைட் செக்ஷனில் நம்ம வந்துட்டு இருப்போம். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஸ்டைலாக பாக்கெட்டில் வந்துட்டு நம்மளுடைய கையை உள்ளே விட்டுக்கிட்டு இருக்கவே கூடாது. அப்படி இருந்தோம் அப்படின்னா மறுபடியும் அதே ஒரு கையோட நம்ம கொண்டு போய்ட்டு கெஸ்ட்டுக்கு சர்வீஸ் பண்ணுவோம். அது வந்துட்டு ஒரு ஹைஜீனிக்காக இல்லாதனால நீங்கள் அந்த ஒரு செயலை பண்ணவே பண்ணாதீங்க. நம்பர் 9, ஸ்மோக் பொதுவாக பண்ணாதீங்க. அதையும் மீறி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா தயவு செஞ்சு உங்களுடைய கையை வந்துட்டு நீங்கள் சானிடைஸ் பண்ணணும், வாஷ் பண்ணி தான் நீங்கள் கெஸ்ட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் ரீசர்வீஸ் பண்ண போகணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு டியூட்டி டைமில் நீங்கள் வந்து ஸ்மோக் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. நம்பர் 10, பொதுவாக எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே வந்துட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லி வந்துட்டு எல்லாருமே அனுப்புவாங்க. அதே போல் தான் F&B சர்வீஸ்லேயும் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணும்போது எந்த ஒரு அவுட்லெட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு தேங்க்யூன்னு சொல்லி தான் நீங்கள் அனுப்பணும். கூடவே வந்துட்டு வார்ம் ஸ்மைலோடு அனுப்புங்க. இந்த ஒரு 10 டிப்ஸ் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா பிகினர்ஸுக்கு வந்துட்டு ரொம்ப தேவைப்படுற ஒரு டிப்ஸு. கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கூட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் அடுத்த ஒரு டாபிக் மூலிமா நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.